2 பேருக்கு தமிழ்நாட்டுல வந்து அவர்ஷனே கிடையாது. ஒண்ணு வந்து நடிகர் கார்த்திக், இன்னொன்னு வந்து என்னுடைய நண்பர் ராம்கி சார். இந்த பாருங்க, இந்த போட்டோ வந்து இது எடுத்து எத்தனை வருஷம்? 10 years. 10 years. செட்டுக்கிட்டு எதுவுமே போடல, 2 பேருமே ஒரிஜினல். அமெரிக்காவிலேயே ஜப்பான்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை கண்டுபிடிச்சா அது ஒரு நாள் 2 நாள் இவர் கையில இருக்கு. இதை கடன் வாங்கி வாங்குவார். மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இத்தனோண்டா ஒண்ணு வச்சிருப்பாரு. விவேக் இது 3 lakhs தான் விவேக். அப்போ 3 lakhs. ராம்கி இஸ் எ டெக்கி. இவரை மாதிரி ஒரு மொடா சொல்லலாமா? நிறைய லிக்விட் சாப்பிடுவார், லிக்விட் டயட். அதெல்லாம் ஒரு நாள்ல விட்டாருங்க. குஷால் தாஸ் ஹவுஸ்ல ஷூட்டிங் நடக்கும்போது மத்தியானம் லஞ்ச் முடிச்சோன்னே ஒரு சிகரெட் குடிச்சாருங்க. அன்னைக்கு கீழே போட்டவர் தான். இன்னைக்கு வரை குடிக்கல. ஜாதகம் கொடுத்தீங்கன்னா உடனே பார்த்து சொல்லுவாரு. இல்ல, அதை வந்து டீப்பா சயின்டிபிக்கா கத்துக்கிட்டாரு, அஸ்ட்ராலஜிய. மிஸ்டர் ராம்கி, நீங்க வந்து படங்கள் உங்களுடைய திரைத்துறையில உங்க கரியர்ல பார்த்தோம்னா காதலை மையமா வச்சு பண்ண படங்கள் ஒரு புறம் பண்ணியிருக்கீங்க, ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து காமெடி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், அதாவது காமெடி காம்பினேஷன்ல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இல்லையா? ரொம்ப நல்ல ஹியூமர் படம் நிறைய ஓடி இருக்கு. இந்த படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி திரைப்படத்துல ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா த விவேக் அவரோட நடிச்சிருக்கீங்க காமெடி ட்ராக்ல. அந்த காம்பினேஷன் இப்ப அதை பத்தி நீங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர் உங்களை பற்றி பேச வராரு. அவர் வருகைக்காக நாங்க ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் விவேக். வணக்கம் உமா. ஆல்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உமா, ஆக்சுவலா கம்பேக்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கும் கம்பேக்கு, அவருக்கும் கம்பேக்கு. அப்படி போடுங்க. ஏன்னா உங்களையும் வந்து பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இன்னும் அப்படியே இருக்காங்க. உமாவுக்கு உண்டான ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க. நன்றி. ஸோ அகெயின் ஒரு கம்பேக் வந்து எல்லாருமே ஆர்வமாக எடுத்த இடத்துல ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நீங்கள் மறுபடியும் வந்திருக்கீங்க. அதில் என்னுடைய பல ஆண்டு கால நண்பர், கொஞ்ச நாள் அவராக ஒரு சின்ன அஞ்ஞாத வாசத்தில் இருந்தார். 2 பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து அவர்ஷனே கிடையாது. ஒன்று வந்து நடிகர் கார்த்திக், இன்னொன்று வந்து என்னுடைய நண்பர் ராம்கி சார். எல்லா செக்ட் ஆஃப் பீப்புளுக்கும் பிடிக்கும். எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் எப்போவுமே பிடிச்ச 2 ஃபேஸஸ் வந்து அதில் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் வந்து ராம்கி சார். நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து இது எடுத்து ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? 10 years. 10 years. 10 yearsக்கு முன்னாடி உள்ள ராம்கி சார் தான். இப்போ அதே மாதிரி தான் இருக்காரு. செட்டுக்கிட்டு எதுவுமே போடலை, 2 பேருமே ஒரிஜினல். ஸோ மேபி சென்ஸ், எனக்கு வேணால் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ஒருத்தரை வந்து அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ராம்கி சார் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த 10-15 வருஷங்களில் பார்த்துட்டார். பட் அவர் வந்து அதையும் மீறி அதே மாதிரி இருக்காருன்னா மஸ்ட் பி நிறைய நம்ம அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய குவாலிட்டிஸ் இருக்குன்னு. நான் தான் விவேக்கிட்ட வந்து நிறையா கற்றுட்டு இருக்கேன். இதான் வந்து உண்மை. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்படின்னா, அந்த அவர் முன்னாடி தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நல்லது சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அப்படி ஒன்றுன்னா உடனே ஓடி பேசுறது விவேக். பல பேருக்கு நான் சில பேர் சொல்லக்கூடாது, அவங்க டோட்டல் ஃபேமிலிக்கே போய் ஹெல்ப் பண்ணி அவங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குது அந்த மாதிரிலாம் செய்வார் அவர். அந்த மாதிரி விஷயம்லாம் நான் கற்றுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கும் போய் செய்வார். அதெல்லாம் செய்வார். எனக்கு கேட்டு அப்படி இதாகிடுவேன், என்னடா இது நம்மளால் செய்ய முடியல, இவர் போய் செஞ்சிட்ருக்காரு அப்படின்ட்டு. அதையும் சொல்லவும் மாட்டார் வெளியில். நான் அவங்க மூலமாக கேள்விப்பட்டு இது பண்ணிட்டு ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் கொடுக்குறதே சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த ரவுண்டில் இனிமேல் நானும் இதெல்லாம் செய்யணும் எல்லாருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. இல்லை, அவர் இஸ் மேன் ஆஃப் கிளாசிக் டேஸ்ட். நம்ம பண்ண என்னோடய விஷயங்கள் விட்டுருங்க. ராம்கி சாரை பற்றி இப்போ நான் பேச வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு காஸ்டியூம் சென்ஸு, இந்த டைப் ஷர்ட்ஸுக்கு இந்த டைப் பேண்ட் போடணும், இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ஸ்க்ரீனில் இது நல்லாயிருக்கும்னு. இப்போ வந்து பசங்க வந்து ஆடியோ டேப்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு டவுன்லோட் பண்ணி டாக்ஸ் புக்ஸை வந்து புக்ஸு, இதெல்லாம் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ணது ராம்கி சார் தான். ஆமாம், அதாவது அமெரிக்காவில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்க விட மாட்டார். அமெரிக்காவிலேயே ஜப்பானில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை கண்டுபிடிச்சா அது ஒரு நாள் 2 நாள் இவர் கையில இருக்கும். இதை கடன் வாங்கி வாங்குவார்.
மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இத்தனோண்டா ஒன்று வச்சிருப்பாரு. விவேக் இது 3 lakhs தான் விவேக் இருப்பாரு. அப்போ 3 lakhs கேமரா இவ்வளோ நீளத்துக்கு வாங்கிட்டு வருவாரு. கரெக்டா பக்கத்துல யாரும் உட்கார முடியாது, ஜூமே இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அதை வச்சு ஏதோ போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. அவ்வளவு ஆர்வமா? இல்ல அவரு எலக்ட்ரானிக் ராம்கி இஸ் எ டெக்கி, டெக்னாலஜி இன்ட்ரெஸ்டட். அப்பவே இப்ப இன்னைக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு பசங்களுக்குலாம். அந்த அது அவங்கள பத்தி படிக்கிறது, அவங்க பேசுனதை கேட்கறது, போட்டு காதுல போட்டு கேட்கறது, இதெல்லாம் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் பண்ணியிருக்காரு. டாக்டர் வேன் டயர் பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயம் இது. அதான் விவேக் தெரியும். இல்ல அவர் வந்து அவர் தன்னை என்னோட ஒவ்வொரு நாளும் செதுக்கிறதுன்னு அஜித் சார் சொல்றாரு இல்லையா, என்ன நானே செதுக்கிக்கிட்டேன்னு. ஆக்சுவலா ரியல் லைஃப்ல அப்படி பண்ணவர். இவரை மாதிரி ஒரு மொடா சொல்லலாமா, நிறைய லிக்விட் சாப்பிடுவார், லிக்விட் டயட், அதெல்லாம் ஒரு நாள்ல விட்டாருங்க. அப்படி ஸ்மோக்கிங்க ஒரு நாள்ல. நம்ம 2 பேரும் அது என்ன படம், எனக்கு ஒரு மகன் பிறப்பான் ஷூட்டிங்ல தான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான் ஷூட்டிங்ல ஜெமினி குஷால் தாஸ் ஹவுஸ்ல என்ன எனக்கு இப்ப தாசா லாடு லபக் தாசான்னு சொன்னவே நானே சொல்றேன். குஷால் தாஸ் ஹவுஸ்ல ஷூட்டிங் நடக்கும்போது மத்தியானம் லஞ்ச் முடிச்சோன்னே ஒரு சிகரெட் குடிச்சாருங்க. அன்னைக்கு கீழே போட்டவர் தான். இன்னைக்கு வரை குடிக்கல. அது என்ன ஒரு வில் பவர். இந்த வில் பவருக்கெல்லாம் காரணமே அவர் என்ன உள் வாங்கினாரோ அதுதான். என்ன படிச்சாரு, அதாவது ஒர்க் இல்லாத நேரத்துல தான் டெவில்ஸ் டென்கிறாங்கல்ல, வேலை இல்லாதவனுடைய மனசு சொல்றாங்கல்ல. ஆனா அந்த டைம் அவர் தன்னை நல்லா ஆக்கிக்கிறதுக்கு யூஸ் பண்ணார். அது ஒரு பெரிய விஷயங்க இது. அது அதுல வந்து இப்ப ஒரு நல்ல நண்பர் வேணுங்கிறது எங்க டச் பண்றாரு பாருங்க. தெரியாத எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ராம்கியுடைய இந்த முகம் எங்களுக்கு தெரியாது. இஸ் a டெக்கிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இது. ஆமாமா, இல்லையா? எலக்ட்ரானிக்கலி, எலக்ட்ரிக்கலி இவர் ஒரு கார்பெண்டர், சொன்ன ஒரு பிளம்பர், கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட், இஸ் a voracious reader, rather read, he is a smart guy, he is not a hard work hard work smartங்கறாங்கல்ல, he is a work smart guy. அப்பவே சொல்லுவாரு, ஒரு புக்கை உட்கார்ந்து நம்ம வாங்கி படிக்கிறது அது ஈஸியா போட்டு காதுல கேட்டு போயிட்டே இருப்பாரு. ட்ரூ பேரு ஆல் இன் ஆல் அழகராஜாவா சார்? அவர் அஸ்ட்ராலஜர் வேற. ஜாதகம் கொடுத்தீங்கன்னா உடனே பார்த்து சொல்லுவாரு. இல்ல அதை வந்து டீப்பா சயின்டிபிக்கா கத்துக்கிட்டாரு அஸ்ட்ராலஜிய. 20 வருஷமா படிக்கிறேன். அப்படியே? ஆமா, தமிழ்நாட்டுடைய பாப்புலர் அஸ்ட்ராலஜர் முடிச்ச உடனே நிச்சயமா உங்க ஜாதகம் அவர் கையில. இல்ல அவர் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? சின்ன பையன்ல இருந்து அது இன்ட்ரெஸ்ட். அப்படியே விவேக் உங்களுக்கு உண்டு இல்ல? அடி வாங்கி கத்துக்கிட்டேன். இல்ல அவருக்கு விஷயம் எல்லாம் தெரியும் பக்காவா. அதாவது ஜி குரு மாறிடுச்சு பேசி போறாங்க. இல்ல பிளானட்ஸுக்கு வந்து இந்த பிளானட்டுக்கு மற்ற பிளானட்ஸ் உடைய கிரகங்களுடைய பாதிப்பு இருக்குன்னு சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் அதை சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணும்போது அதை ஒத்துக்கலாம். அதை ஒரு மூட நம்பிக்கையா சொல்லும்போது எனக்கும் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும்பொழுது இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் நிறைய பேசியிருக்காரு. நீங்க சொன்ன இது வந்து ஒரு நண்பரா, விவேகனுடைய நண்பரா, அதை நான் ஒத்துக்கிறேன். எந்த ஒரு திருவோணம் தலைவர்